அன்புள்ள நேயர்களே, பார்வையாளர்களே, வணக்கம். நடந்து முடிந்துள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லோருக்கும் பல அனுபவங்களை, சுவாரஸ்யமான படிப்பினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் பேச்சாளர்கள் என்கிற போர்வையில், ஊடகவாதிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் என்கிற போர்வையில், ஆலோசகர்கள், வியூக வகுப்பாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சிலருடைய துர்போதனைகளை கேட்கக்கூடாது. நேரடியாக மக்களோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற முதல் படிப்பினையை அவர்கள் பெற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. 75% மண்ணின் மக்களுக்கு வேலை என்கிற கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அரசு ஊழியர்களை பகைத்து கொண்டார்கள். அதே போல் 2016ஆம் ஆண்டு நாங்கள் வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றார்கள். மதுவிலக்கை கொண்டு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். சீமான் கட்சியை பற்றி நாம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, குறை சொல்லவோ விமர்சிக்கவோ விரும்பவில்லை. காரணம், அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து பின்னடைவை கண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவது என்பது தவறானது. அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி அளவுக்கோ இல்லது ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய அளவுக்கு வந்தால் நாம் அவர்களை பொருட்படுத்தி பேசலாம். நாம் விஜயை பற்றி பேசுவது கூட இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறார் என்பதால் தான் நாம் அவரை பாராட்டுகிறோம், விமர்சிக்கிறோம், குறை சொல்லுகிறோம். இல்லை என்றால் நாம் அவரையும் பொருட்படுத்தப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் இந்த தன்னம்பிக்கைக்கும் துணிச்சலுக்கும் கிடைத்த வெற்றிக்கு நாம் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களுடைய அரசியல் உணர்ச்சி பாராட்டத்தக்கது. இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு குழந்தைகளுடைய புரட்சி, மாணவ மாணவிகளுடைய அரசியல் எழுச்சி வெற்றி வாகை சூடியிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் உங்கள் நண்பர்களிடமும், உங்கள் பெற்றோர்களிடமும், உங்கள் தாத்தா பாட்டிகளிடமும், பெரியப்பா, சின்னம்மா, சித்தப்பா எல்லோரிடமும் விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. பல பேர் உங்களுடைய பேச்சை கேட்டு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த அரசியல் மனப்பான்மை, ரசிக மனப்பான்மையோடு மட்டும் இருந்து விடக்கூடாது. நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், உங்கள் பெற்றோர்களை, உறவினர்களை பாதுகாக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், சீர்திருத்த மனப்பான்மையை, முற்போக்கான கொள்கைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விஜய்க்காக சத்தமில்லாமல் புரட்சி செய்த, பணம் செலவில்லாமல் புரட்சி செய்த, இரத்தமின்றி, கத்தியின்றி, இரத்தமின்றி அற்புதமான யுத்தத்தை நடத்திய மழலை செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அதிமுகவுக்கும் நீங்கள் சரியான பாடம், சவுக்கடி கொடுத்திருக்கிறீர்கள். மமதையில் இருந்தார்கள். திமுக, அதிமுக தான் இந்த தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். மமதையில் இருந்தார்கள். முட்டாள்தனமான ஒரு முடிவில் இருந்தார்கள். 60 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறோம். அவர்களை
அவர் இந்த ஆட்சியினுடைய அதிருப்தி நமக்கு தான் வரும். அதிமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக முடியும். திமுக ஆட்சியின் மீது உள்ள குறைகள், அவதூறுகள் நமக்கு சாதகமாக முடியும் என்ற மமதையில், முட்டாள்தனத்தில் இருந்தார்கள். ஆகவே நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மமதை அதிமுகவுக்கு இருந்தது. அதிமுக எதிர்க்கட்சி அரசியலை ஒழுங்காக செய்யவில்லை. கடைசி நேரத்தில் அவர் அடித்து ஆடினார். காளியம்மாள் போன்றவர்களை கட்சியில் சேர்த்தார். ஆனால் 5 ஆண்டு காலமாக எத்தனை பொதுக்கூட்டங்களை நடத்தினீர்கள், எத்தனை மாநாடுகளை நடத்தினீர்கள், எத்தனை பேரை, இந்த நாட்டு மக்களை அரசியல் படுத்தினீர்களா? எதிர்க்கட்சி அரசியலை செய்தீர்களா? மக்கள் போராட்டம் நடத்தினீர்களா? எம்ஜிஆர் இருந்த பொழுது பயந்து கொண்டு இருந்தார்கள். ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பயந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் எடப்பாடிக்கு திமுக பயப்படவில்லை. மாறாக எடப்பாடியை எதிர்ப்பது வேஸ்ட் என்று நினைத்து அவர்கள் விஜயை எதிர்த்தார்கள், பிஜேபியை எதிர்த்தார்கள். உங்களை ஒரு பொருட்டாகவே திமுக மதிக்கவில்லை. ஆகவே நீங்கள் அரசியல் நடத்தியது சரியில்லை. சைதை, துரைசாமி போன்றவர்கள் சொன்னார்கள், ஒரு அறிவுபூர்வமான ஒரு குழுவை உருவாக்க வேண்டும், அறிஞர்களுடைய குழுவை உருவாக்க வேண்டும், அனுபவசாலிகளுடைய குழுவை உருவாக்க வேண்டும், அதன் அடிப்படையில் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் கேட்கவில்லை. இப்பொழுது விஜய்க்கு நாம் சொல்லுவதெல்லாம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனையை பெறுங்கள், அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், அறிஞர்களுடைய குழுவை உருவாக்குங்கள், அதன் அடிப்படையில் ஆட்சியை வழிநடத்துங்கள், வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.